பேச்சும் எழுத்தும் சமூக நலன் சார்ந்தே இருக்க வேண்டும் என்பதற்கிணங்க தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன் பிற மொழியை, பிற இனத்தை, பிற நாட்டை பழித்து பேசுவது தமிழர் பண்புக்கு மாறானது. உலக மக்களுடன் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதே தமிழர் கொள்கை. அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் சங்கப்புலவன் கணியன் பூங்குன்றன். இதுதான் வள்ளுவர் வகுத்த வழி. எந்த ஒரு சமயத்தையும் இனத்தையும் சார்ந்து நிற்காமல் எல்லா சமயத்திற்கும், இனத்திற்கும், மொழியினருக்கும் பொதுவான கொள்கையை போதித்தது என்பதுதான் திருக்குறளின் தனி சிறப்பாகும். வையகம் போற்றும் திருக்குறளை ஒரு குறிப்பிட்ட சமய பெட்டிக்குள் பூட்ட நினைப்பதும், ஓர் இனத்தின் கூண்டுக்குள் அடைக்க ஆசைப்படுவதும் வள்ளுவருக்கு நாம் செய்யும் சிறப்பாகும். இதை நமக்கு சரியாக புரிய வைக்கவே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடி சென்றார் பாரதி. காலம் காலமாக மனித சமூகத்தை நெறிப்படுத்தும் அடிப்படை நெறிமுறைகளிலிருந்து எந்த நிலையிலும் விலகி செல்வதை வள்ளுவர் அங்கீகரிக்கவில்லை. தன்னுடைய உயிரை காக்க நெருக்கடியான நேரத்தில் இழிந்த செயலிலும் இறங்கலாம் என்ற ஆபத்து தர்மத்தை மகாபாரதம் போதிக்கிறது. பெற்ற தாயின் பசியை கண்டு வருந்த நேர்ந்தாலும் சான்றோர் பழிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் வள்ளுவ சட்டம். மீன்ஸ் ஆர் ஆஃப்டர் ஆல் மீன்ஸ் என்றவர்களுக்கு நடுவில் மீன்ஸ் ஆர் ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் என்று செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.